ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் सूत्रभाष्यकृतौ वन्दे भगवतौ पुनः पुनः. गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरम् गोविंदं परमानंदम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. श्लोकम 16. मेधावी पुरुषो विद्वान् ऊहापोह विलक्षणः ऊहापोह विचक्षणः अधिकार्यात्मविद्यायाम् उक्तलक्षणलक्षितः. मेधावी पुरुषो विद्वान् ऊहापोह विचक्षणः अधिकार्यात्मविद्यायाम् उक्तलक्षणलक्षितः. விவேக சூடாமணி 16 ஸ்லோகம் மட்டும் இப்ப பார்த்திருக்கோம். அதுல இப்ப பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ஒரு சீக்கர், ஒரு சாதகன், அவனுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும். யாரு அந்த சீக்கர் சாதகன் அப்படின்னா, யாரு தன்னுடைய லட்சியத்தை முடிவு பண்ணிருக்கானோ, யாரு கோலை செட் பண்ணிருக்கானோ. அடுத்த கேள்வி என்ன கோல்னு கேட்க தோணும். கண்டிப்பா கேட்கணும். நிறைய கோல் இருக்கு. நான் ஒரு கம்பெனி வச்சு பெரிய சிஇஓ ஆகணும், நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும், கொஞ்ச நாள்ல மாறும், நான் இந்தியால செட்டில் ஆகணும், பாரதத்துல செட்டில் ஆகணும்னு மாறும்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய லட்சியம் இருக்கும். வேதமே அர்த்த காம தர்ம அப்படின்னு 3 புருஷார்த்தத்தை கொடுக்கறது, கடைசியா மோட்ச புருஷார்த்தத்தை கொடுக்கறது. அப்ப மனுஷ ஜென்மாவுடைய விசேஷ லட்சியம் என்ன அப்படின்னு சாஸ்திரோத்தமா கேட்டு தெரிஞ்சுண்டு புரிஞ்சின்றவன், மோட்சம்தான் என்னுடைய லட்சியம்னு முடிவு பண்ண அந்த சீக்கர், அந்த சாதகன். அப்போ சீக்கர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்றான்னு அர்த்தம். அந்த சர்ச்சுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயத்துக்கான முயற்சி, எஃபர்ட் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ என்ன இந்த சர்ச், என்ன இந்த தேடுதல் அப்படின்னா, அதையும் தெரிஞ்சவன் சாதகன். இந்த சர்ச் மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ச். கூகுள்ல நீங்க போய் ஏதாவது ஒரு விஷயத்த சர்ச் பண்ணல அப்படின்னா, டக்குன்னு அதோடைய பிக்சரோட சேர்ந்து அதோடைய டீடைல்ஸ், அப்புறம் ரிவ்யூ,
அப்புறம் அதோடைய ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் வந்துடும். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க எல்லா சேரு, இந்த சேரு நீங்க போய் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ விதமான சேர் வரும். என்ன 100 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 1,00,000 ரூபாய் முட்டை கூட சேர் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வண்டி ஓட்டுற மாதிரியே சேர் இருக்கு, சில இடத்துல வீலோட நிறைய சேர் இருக்கு. அப்போ இந்த சர்ச் அந்த மாதிரி கூகுள்ல போய் தேடிடலாமா, இல்ல எனக்கு அந்த போட்டோ எல்லாம் காட்டுறது அது மாதிரி எனக்கு பாத்துடலாமா அப்படின்னா அப்படி இல்ல. அப்படி இருந்தா வசதியா இருக்குமோன்னு தெரியல. இந்த சர்ச் மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட சர்ச் பண்ற மாதிரி ஒரு பொருளை சர்ச் பண்ற விஷயம் கிடையாது. இது யாரு சப்ஜெக்டோ எல்லா ஆப்ஜெக்டையும் யாரு அப்சர்வ் பண்ணி யாரு ரெகக்னைஸ் பண்றானோ அவனை பத்தின சர்ச், அல்லது என்ன பத்தின சர்ச். நான் யாருங்கிற குவெஸ்ட், நான் யாருங்கிற குவெஸ்ட் சம்திங் வெரி யூனிக். அதை சர்ச் பண்றவாளுக்கு மட்டும்தான் அது புரியும். அப்போ அப்படிப்பட்டவன் முமுக்ஷு அப்படின்னு சொல்றோம், இல்ல மோக்ஷ இச்சு, மோக்ஷத்தை நாடி இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கவன் சாதகன். அவனுக்கு என்ன, எப்படி இந்த ஞானத்தை அடையணுங்கிறத பார்த்தோம். ஞான யோகத்தினாலதான், ஞான விசாரத்தினாலதான் ஞானம். அப்போ ஒரு குரு கிட்ட போய் நீண்ட காலம் இந்த விஷயத்த கேட்டு புரிஞ்சுண்டு அதுலேருந்து வரக்கூடிய நிறைய டவுட்ஸ் அவர்கிட்டயே கிளாரிஃபை பண்ணிண்டு இதையே வாழ்வுதோறும் நாள்தோறும் நித்தியமா இதை அசிமுலேட் பண்றது ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். அது ஞான விசாரம் ஆகும். அதுதான் ஞான யோகம். அது டைரக்ட் மீன்ஸ் சாக்ஷாத் சாதனா. இந்த ஞான விசாரத்துக்கு சில குவாலிஃபிகேஷன் தேவை. குரு சொன்னா புரியணும்ல. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிதான் இருக்கு இப்போ லைஃப்ல. நீங்க என்ன சொல்றது, நான் எப்படி கேட்கறது, நீங்க சொல்றது கரெக்ட் தானா, நீங்க இப்படி கொஞ்சம் மாத்தி சொல்லுங்களே. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நமக்கு வரும். யாரையும் தப்பு சொல்லல, இது நேச்சுரலா நம்மளுடைய மேக் அப்படி இருக்கு, நம்மளுடைய மைண்ட் அப்படி இருக்கு. சோ அதுல இருந்து வேதத்தோடைய விஷயத்தை தான் சொல்லப்படுறது, வேதத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் நான் தேடிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு வேத சாஸ்திர பிரமாணத்துக்கு வேலிடிட்டி கொடுத்து அதை சொல்றவர்கிட்ட ஸ்ரத்தையோட கேட்டு இதுதான் விஷயம்னு அதே லைன்ல நம்ம விசாரம் பண்ணணும். சோ பேசிக்கா குவாலிஃபிகேஷன் வேணும் இந்த பக்குவத்துக்கு. அதுக்கப்புறம் இன்டெலெக்ட் வேணும். சில பேரு இவனுக்கு படிப்புலாம் சரியாவே வரல, என் பாடசாலைக்கு அனுப்பிச்சிடலாம். அது ரொம்ப தப்பு. அது ஆக்சுவலா அங்க போய் கண்டுபிடிப்பான் இங்கேயே படிச்சிருக்கலாம் போல இருக்குன்னு. ரொம்ப டிஃபிகல்ட். எவ்வளவு அத்தியாயம் பண்ணி பாத்திருக்கேளோ. வெறும் தயிர் சாதம் தான் போடுவா. பீட்சா பர்கர் ஸ்விக்கி எல்லாம் கிடையாது அங்க பாடசாலையில. வெறும் தயிர் சாதம். கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கதையே இருக்கு, உபநிஷத்துல வருது. அந்த பாடசாலையில இருக்கிற பையன் என்ன இவ்வளவு நாள் பாடசாலையில படிச்சிருக்கான், என்ன இன்னைக்கு கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. அங்க குரு மாதா சொல்றா, உனக்கு இன்னையோட முடிஞ்சிருது, நீ இனிமே குவாலிஃபை ஃபார் கிரகஸ்தாசிரமம். இப்ப பிரம்மச்சாரி ஆனவன் எல்லா விதமான இந்திரிய விஷயத்திலேருந்து அவ்வளவு கட்டுப்பாடோட நியமமா இருக்கணும். அது தெரியாம இருக்கணும். அப்பதான் மனசு வேதத்துல போகும், அத்தியாயனம் பண்ண முடியும், அந்த விஷயத்தை கிரகிக்க முடியும். எனிவே இது சைடு டாபிக், புரியுறது இல்லையா? அப்போ இன்டெலெக்ட் வேணும், புத்தி வேணும். அப்போ மேதாவியா இருக்கணும், வித்வானா இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன ஜெனரல் குவாலிஃபிகேஷனை சொல்ற விஷயத்துல எதை எடுத்துக்கணும், எதை ரிஜெக்ட் பண்ணணும், கிளாரிட்டி இருக்கணும். இதுதான் என்னுடைய லைஃபோட கோல், அதுக்கு இதுதான் சாதனம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கணும். சொல்ற விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், திரும்பி யோசிக்க தெரியணும். இப்படிதான் சொல்லியிருப்பார். அப்படி நம்மளா ஒரு கன்க்ளூஷன்ல போகக்கூடாது. அப்படி மேதாவியா இருக்கணும், வித்வானா இருக்கணும், சொல்றக்கூடிய லாங்குவேஜ் புரியணும், என்ன பாஷை புரியணும். அதுக்கப்புறம் என்ன லாஜிக் எனக்கு யோசிக்க தெரியணும். இப்ப நான் அனித்தியம் அப்படின்னு சொன்னேன்னா அந்த வார்த்தை புரியணும், அந்த வார்த்தை ஏன் அனித்தியம் அப்படின்னு உங்களால யோசிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. வேற விஷயத்துல இதெல்லாம் நம்ம சாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? நம்ம ஆத்துல ஒரு கார் வாங்கணும்,
இல்ல ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குறோம். என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்றோமா இல்லையா? ஒரு விஷயத்தையும் எடுத்து ஒரு ஆஸ்பெக்டையும் செக் பண்ணி, லீகல் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த வீடோட வாஸ்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அலசி ஃபுல் எண்ட் டு எண்ட் செக் பண்ணி திஸ் இஸ் கரெக்ட். அத சாஸ்திரத்துல பண்ணு, சொல்ற டீச்சிங்ல பண்ணு. உனக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி தான் ரீயூஸ் பண்ண சொல்றோம், டைரக்ட் சேனலைஸ் பண்றோம், அவ்வளவுதான். அப்போ வித்வானா இருக்கணும், இந்த விஷயத்துல எல்லாம் புரியணும், சரியா கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் சொல்றார். 16ல மேதாவி, வித்வான், ஊஹா போக விலக்ஷணா. ஊஹா போக அப்படின்னா அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி என்னது இது அப்படின்னு இருக்கும். எந்த விஷயத்த நான் எடுத்துக்கணும், எது உதாரணம், அந்த உதாரணம் எது தாத்பரியம், எது அர்த்தவாதம், எது எசன்ஸ், இந்த எசன்ஸ் சொல்றதுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டா சொல்றா அப்படிங்கிற டிஸ்டிங்ஷன் பண்ணி இதுதான் தாத்பரியம்னு எடுத்துக்கணும். அதுக்கு பேரு ஊஹா போக. எதை எடுத்துக்கணும், எதை விடணும் அப்படி சொல்லிட்டு, அதிகாரிய வித்யாம் உக்த லட்சணா. இப்படிப்பட்ட அதிகாரி என்ன சொல்றாரு, உக்த லட்சண லட்சிதா. அது மட்டும் போராது, வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இன்னும் ஃபர்தரா இந்த டைரக்டா இந்த ஞானத்துக்கு எப்படிப்பட்ட உனக்கு குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்னு இந்த டாபிக்கையே கண்டினியூ பண்ண போறாரு. நம்ம இப்ப 17 and 18 படிக்கலாம். விவேகினோ விரக்தஸ்ய ஷமாதி குணசாலினஹ முமுக்ஷோரேவ ஹி பிரம்ம ஜிக்ஞாசா யோக்யதா மதா சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனீஷிபிஹி ஏஷு சத்வேவ சந்நிஷ்டா யத்பாவேன சித்யதி யதபாவேன சித்யதி சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனீஷிபிஹி ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி. முதல்ல 18 பார்த்துட்டு 17க்கு போலாம். சரியா? அப்போ இங்க அத்திர சத்வாரி சாதனானி கதிதானி. அப்போ என்ன அந்த ஃபர்தரா சொல்றக்கூடிய குவாலிபிகேஷன் அல்லது தகுதி, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, சத்வாரின்னு எவ்வளோ, 4. அத்திர கதிதானி, அத இப்ப சொல்ல போறேன். அத கதிதானி சொல்லப்பட்டது. மனீஷிபிஹி, மனீஷிபினா முனிவர்கள், மனுஷர்கள்னு சொல்லாம இங்க மனீஷிபிக்கு அர்த்தம் முனிவர்கள், ஞானிகள். என்ன சொல்லியிருக்கலாம், இப்போ சொன்ன 16ல சொன்ன குவாலிபிகேஷனோட சேர்த்து அடிஷனலா 4 விஷயம் சொல்லியிருக்கா. ஏஷு அவை நாள்கள், 4 விஷயமும் சத்ஸ்வேவ சந்நிஷ்டா, அது இருந்தாதான் இந்த ஞானமானது ஏற்படும், ஞானத்துடைய பலன் ஏற்படும். சந்நிஷ்டா அப்படின்னா எப்பவுமே என்னுடைய ஸ்வரூபத்திலேயே நிலைத்து நிற்பது, அபைடிங் இன் செல்ஃப். பிரம்ம ஞான நிச்சய ரூபேன சந்நிஷ்டாக, நான் தான் அந்த பரமாத்மா. ததுத்வமசியோட மகா வாக்கியம் அகம் பிரம்ம அஸ்மி. இந்த மகா வாக்கியத்தோட ஞானமாக எப்ப முடியும் அப்படின்னா, இந்த 4 விஷயம் சொல்ல போறோமே, அந்த 4 விஷயம் இருந்தாதான் நமக்கு இந்த ஞான பலமானது ஏற்படும். அல்லது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனமானது ஏற்படுறதுக்கு இது ப்ரீ ரெக்விசிட்டாக இருக்கு. இது குவாலிபிகேஷன் தேவை. அப்படி எத் அபாவே ந சித்யதி, இது இல்லாமல் நீ என்னதான் நீ தேடினாலும், என்னதான் நீ படிச்சாலும், இந்த எலிஜிபிலிட்டி இல்லாம இந்த ஞானமானது சித்திக்காது. அபாவே ந சித்தியதி, இது இல்லாமல் இட் இஸ் நாட் பாசிபிள், மோட்சமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. சாதனான்யத்ர சத்வாரி கதீதானி மனீஷிபிஹி ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யத் அபாவே.
எதபாவேன்னு படிக்கும் போதே அதை பிரிக்கும் போது எத் அபாவே தத் அபாவே சத்வாரி 4 விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அது இல்லாமல் இந்த விஷயம் ந சித்தியதி. என்ன ந சித்தியதி? இந்த ஞானம் என்ன டாபிக் பத்தி பேசின்னு வரோமோ அந்த ஞானமானது ஏற்படாது. அப்போ என்ன அந்த 4 விஷயம் அப்படின்னா, திரும்பி 17ல 4 விஷயம் சொல்றது முக்கியமா. விவேகினஹ. விவேகினஹன முதல்ல விவேகம். முதல் விஷயம் என்னது? 4 விஷயத்துல விவேகஹ. விவேகஹ அப்படின்னா கரெக்டா விவேச்சனம்னு அர்த்தம் இருக்கு. அல்லது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷனா? டிஸ்கிரிமினேஷன் நாங்க தப்பா இல்ல இத்தனை நாள் கேட்டுப்பட்டிருக்கோம். இங்க அதே டிஸ்கிரிமினேஷன் பாசிட்டிவா எடுத்துக்கணும். நம்ம கேள்விப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். இங்க டிஸ்கிரிமினேஷன் பிரித்து பார்க்கும் சக்தி. எதை பிரித்து பார்க்கறது, எதை அனாலிசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுங்கிறத ஃபர்தரா பார்க்கலாம். சோ விவேகினஹா. அப்புறம் என்னது? விரக்தஹா. அவர் வாழ்க்கையில ரொம்ப விரக்தி, ரொம்ப கஷ்டம் இருக்கு, வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. அந்த விரக்தி இல்ல இங்க. சரியா? இங்க விரக்தஹா அப்படின்னா வைராக்யஹா அல்லது விராகஹா. சரியா? வைராக்யஹா அப்படின்னா டிஸ்பேஷன். சரியா? என்ன வைராக்கியம்? இதோட அர்த்தம் என்ன? வேர்டு மட்டும் சொல்ற இல்லைன்னா வருது, எல்லாமே வருது. சரியா? அப்போ அடுத்தது 3வது ஷமாதி. ஷமாதினஹா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஷமாதினஹா அப்படின்னா ஷம ஆதி. ஆதின்னு என்ன? இங்கிலீஷ்ல போடுறோமே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போடுறோம்ல, ஷம ஆதி. அப்ப ஷமோட சேர்ந்து நிறைய விஷயம் இருக்கணும். கரெக்டா? இங்க சொல்றது ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஐயோ நான் பாதை எழுதிக்கலை விட்டுட்டேன்னா திரும்பி சொல்லுவோம், அதை கவலைப்படாதீங்க. இது எவ்வளவு ஆச்சு இப்ப சொன்னது? ஷமாதினஹா 5 6 ஆயிடுத்து. 4 தானே சொல்றேன், 6 சொல்றேன் பாருங்க. அடுத்தது முமுக்ஷுஹு. 4வது என்னது? முமுக்ஷு. அப்போ விவேகஹ, வைராக்யஹ, ஷமாதி, ஷட்க சம்பத்தி, அப்புறம் முமுக்ஷுஹு. 4 ஆச்சா? இந்த 4 விஷயமும் என்ன? சாதன சதுஷ்டயம். இதுக்கு பேர் என்னது? சாதன சதுஷ்டயம். எங்கெல்லாம் நான் சாதன சதுஷ்டயம் சொல்றேனோ இந்த விஷயம் நீங்க தயவு செய்து ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா சாதன சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் சொல்லிட்டே இருப்போம். எப்போ மட்டும்? இந்த விவேக சூடாமணி முடியற மட்டும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க இன்ட்ரெஸ்டோட வந்தேன்னா, சப்போஸ் உபநிஷத்லாம் எடுத்தோம்னா அங்கேயும் இதை சொல்லுவோம். தனியா ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அங்கேயும் இதை சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்றேன் இத அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபண்டமெண்டல். சரியா? இத மனசுல வச்சுட்டு நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ இந்த சாதன சதுஷ்டயம், இத 2 ஸ்லோகத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த சாதன சதுஷ்டயம் இல்லாமல் அல்லது இந்த எலிஜிபிலிட்டி, இந்த தகுதி இல்லாமல் நீ எந்த மோட்சத்தை நாடி என்னெல்லாம் விஷயம் படிச்சுட்டு இருக்கியோ இந்த சாஸ்திரத்தை, இந்த ஞானமானது உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். பேசிக்கா இந்த விஷயம் தகுதி இருக்கணும். அப்போ இந்த விவேகம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துல ஒன்னொன்னு அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே சொல்ல போறோம். அப்போ இப்ப பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்? ஸ்லோகம் 19. ஆதௌ நித்யா நித்ய வஸ்து விவேகஹ விவேகஃ பரிகம்யதே விவேகஃ பரிகண்யதே இஹாமுத்ரஹ் பலபோக விராகஸ்ததனந்தரம் ஷமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வமிதி ஸ்புடம் ஆதௌ நித்யா நித்ய வஸ்துஹு விவேகஃ பரிகண்யதே
இகாமுத்திர பலபோக விராகஸ்ததனந்தரம் ஷமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வமிதி ஸ்புடம். சில பேர் கேட்டா, இன்னொரு வாட்டி படிங்கோல, எங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் ஆட்டோம், இங்கதான் படிக்கிறோம் போல இருக்கு, வீட்டுல போய் படிக்க மாட்டேங்கிறோம், அதனால 2 தடவை சொல்றேன். இவரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சரியா படிக்கல, அதனால 2 தடவை. அப்படி இல்ல, சரியா? ஒரு தடவை சொன்னா போதும், 2 தடவை சொன்னா சில பேர் ஆசைப்பட்டதுனால, ரெக்வெஸ்ட் பண்ணதுனால 2 தடவை சொல்றோம். சரி, ஓகே. எல்லா இடத்துலயும் டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டே போயிடணும்னா. அப்போ இங்க ரொம்ப அழகா என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறும் வேர்டை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் போன ஸ்லோகத்துல. சாதன சதுஷ்டயம்னா என்னெல்லாம் அப்படின்னு புல்லட் பாயிண்ட்ல சொன்னார். இங்க ஒன்னொன்னுத்தையும் எடுத்துட்டு என்னன்னு சொல்ல போறார். சொன்ன விஷயத்த ஃபர்தரா ஒரு ஸ்லோகமா எக்ஸ்பேண்ட் பண்ண போறார். சரியா? அதனால ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ஆதௌ சொன்ன மாதிரி சாதன சதுஷ்டயம் நித்ய அனித்ய வஸ்து விவேக பரிகண்யதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது விவேகனா என்ன? நித்ய அனித்ய வஸ்து இது விவேக. நித்யானித்ய வஸ்து விவேகான்னு சொல்லுவோம். விவேகனா எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு, அந்த அறிவுக்கு பேரு விவேகம். அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன் சொன்னோம் இல்லையா, பிரிச்சு பாக்கிறது, அனலைஸ் பண்றது எல்லாம் பேசினோம் நம்ம. இங்க எது நித்தியம்? நித்தியம்னா தெரியுமோ? நமக்கு நித்தியம் எங்க பழக்கம்னா, என்னடா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன், ஏதோ போயிட்டு இருக்கு, நித்திய கண்ட பூர்ண ஆயுசு அப்படி சொல்றோம்ல, அந்த நித்தியம் தான் நமக்கு தெரியும். நித்தியம்னா டெய்லி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க நித்தியம்ங்கிறது எது பர்மனண்டோ. என்ன மாதிரி பர்மனன்ட்? என்னடா வேலை எப்படி இருக்கு, புதுசா வேலை சேர்ந்துட்டு எப்படி இருக்கு? எக்ஸலண்டா இருக்கு, நல்லா இருக்கு, ப்ரொபேஷன் முடிஞ்சது, என்ன இப்ப பர்மனன்ட் பண்ணிட்டா. கரெக்டா? பர்மனன்ட் அதான பழக்கம். அந்த பர்மனண்டா வேலை? பர்மனண்டா ரிட்டையர் ஆற மட்டும் வேலை இருந்துருத்துன்னா மேபி நம்மளுடைய டெபினேஷன்ல அது பர்மனன்ட்னு சொல்லலாமோ என்னவோ. ஆனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டையர்னா வேலை இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அதுக்கப்புறம் நிறைய வேலை வந்துடும், அது வேற விஷயம். இந்த ஆபீஸ் போற வேலை கிடையாது. அப்போ அந்த பர்மனன்டானா அந்த பர்மனன்ட்டும் இல்ல. இது என்ன பர்மனன்ட்? நிஜமாவே பர்மனன்ட். நிஜமா பர்மனன்டோடைய அர்த்தம் என்னவோ அந்த பர்மனன்ட். அல்லது எல்லா காலத்திலையும் தான் மாறாமல், எதனாலும் மாற்ற முடியாமல், எல்லா காலத்திலையும் எது இருக்கோ எது இருக்குமோ அது பர்மனன்ட். சரியா? இது பர்மனன்ட் அல்லது நித்தியம். அந்த மாதிரி ஏதாவது உங்களால யோசிக்க முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. என்ன முதல் தடவை ஹோம்ஒர்க் கொடுக்கறேன்னா, நான் நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பேன். ஹோம்ஒர்க் ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுல, உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல மேபி நீங்க திங்க் பண்ணி சொல்லலாம், இப்ப சொன்ன பர்மனன்ட் எதுவா இருக்கும் அப்படின்னு வேணா ட்ரை பண்ணின்னு வாங்க. சரியா? அது நிஜமாவே பர்மனன்டா இல்லையான்னு பாக்கலாம். அப்போ நமக்கு இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த விவேகம் எது பர்மனன்ட் எது இம்பர்மனன்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது விவேகம் சொல்றது. எது இம்பர்மனன்ட் என்ன இம்பர்மனன்ட் இப்படி கேட்டுட்டேன் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறுத்துவேனா? எல்லாமே நமக்கு இம்பர்மனன்டா இருக்கு. படி ஃபாஸ்டா ஏறிட்டு இருந்தேனா 5 வருஷம் முன்னாடி, ஒரு படி ஏற ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிடுகிடுன்னு ஏறிடுவேன். இப்போ ஒரு படியில 2 கால் வச்சு ஏற வேண்டியிருக்கு. அப்போ என்ன புரியுறது இதுல? என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் இம்பர்மனன்ட். அப்ப இருந்த சக்தி இப்ப இல்ல. சரி, என்னுடைய ரிலேஷன், உற்றார் உறவினர்லாம் எப்படி இருக்கா? அவளை முதல் நாள் எப்படி பார்த்தேனோ, எவ்வளவு சந்தோஷமா என்கிட்ட பேசினாலோ ஒன்னும் அப்படிதான் பேசிட்டு இருக்கா. அப்படி யாராவது சொன்னா வச்சுக்கோங்க,
சும்மா பொய் சொல்ற நீ. நம்புவான். கஷ்டமா இருக்கு. மாறிண்டே இருக்கு ரிலேஷன்ஷிப். அது இம்பர்மனண்டா இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப். ஒன்னும் எல்லாம் ஒன்னும் ரொம்ப ஹானஸ்டான உண்மை என்ன, உறவு என்று சொல்லிருந்தால் அதற்கு பிரிவு என்று அர்த்தம் இருக்கு. அப்ப எங்க நித்தியமா இருக்குது? அநித்தியமா இருக்கு. சரி, உனக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 5 வருஷம் முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க அப்படின்னா நீங்க அவங்களால சொல்ல முடியும். அப்போ நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல, அந்த காலம்லாம் நல்ல காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நல்லா இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அதோடைய அதர் சைடும் பார்க்கணும். எனக்கு ஏற்படுற துக்கம் அதுவும் இம்பர்மனண்டா இருக்கு. அது பாசிட்டிவா எடுத்துப்போமே. துக்கமும் இம்பர்மனண்டா தானே இருக்கு. அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விதமான திங்ஸ், அதுல இருந்து அனுபவிக்கக்கூடிய ஜாய். முதல் நாள் மொபைல் போன் வாங்கினா யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். நைட்டு ஒரு 1 hour 2 hours ஸ்லீப் போயிடும். அதுல எல்லாம் எல்லா ஃபீச்சர் செக் பண்ணிட்டு, ஏண்டா இது ஒர்க் பண்ணலையடா, இது எப்படி பண்ணணும், ஒரு 2 நாள் அதுவே ப்ராஜெக்டா இருக்கும். அப்போ அந்த மொபைல் போனு அந்த அந்த ஐட்டம் அந்த அந்த ஆப்ஜெக்ட வந்து எவ்வளவு சந்தோஷமா டீல் பண்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மொபைல் போன் எங்க வச்சேன்னே தெரியலையே, அத வேற எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, பாதி வேற அது வேலையே பண்ணல. அப்போ அது கொடுத்த ஜாய் எப்படி இருக்கு? அல்லது அதுல இருந்து நான் ஜாய்னு ஒன்னு அனுபவிச்சேனே, அது எப்படி இருக்கு? இம்பர்மனண்டா இருக்கு. முக்கியமா ஒரு விஷயத்த பேசுவோம். பணம். பணம் எப்படி இருக்கு? பணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? செல்வம். செல்வோம். செல்வோம். எது போயிண்டே இருக்குமோ அது பணம். அப்ப அது நித்தியமா? அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா விதமான கர்ம பலன், என்னெல்லாம் நான் அடைஞ்சேனோ, எனக்கு என்னெல்லாம் சுத்தி இருக்கோ எல்லாமே இம்பர்மனண்டா இருக்கு. இதற்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சா இது புரியும்? நான் கேட்கிற கேள்வி புரியுறதா? இப்ப நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு எல்லாரும் அக்ரிமெண்டா மண்டே ஆட்டிருக்கோமே, இத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எங்க போய் நீங்க படிக்கணும்? சரி, இங்க வந்ததுனால தெரிஞ்சதுன்னு ஒரு ஆன்சர் சொல்லலாம். நான் ஏதாவது புதுசா சொல்றேன்னா, புதுசா சொன்னா எப்படி அப்படின்னு யோசிப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனுபவத்தை இங்க சொல்லறதோட விஷயம். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா இந்த விஷயம்? தெரியும். கரெக்ட். அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவமும் இந்த விஷயத்தை நீங்க டெரைவ் பண்ணலாமா பண்ண முடியாதா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இந்த விஷயத்த உங்களால கிரகிக்க முடியுமா முடியாதா? ஆல்ரெடி பண்ணதுனால தானே இப்ப என்கிட்ட நான் சொல்றத ஒத்துக்கிறேன். கரெக்ட். அப்போ இந்த அனித்திய தர்சனத்துக்கு எந்த சாஸ்திரமும் தேவையில்லை, உன்னுடைய ஓன் அனுபவமே போதும். என்ன அத வந்து இப்படி இருக்கே, ஏன் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்ல, சக்தியும் இல்ல, சில நேரத்துல பயமாவும் இருக்கு. எங்க குருநாதர் கிளாஸ் எடுக்கும்போது ஆரம்ப காலத்துல ஒரு மாமி வந்தா, எல்லா கிளாஸும் கேட்டுண்டா நன்னா. ஒரு 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 6 மாசம் 8 மாசம் ஃபுல்லா சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு, ஐயோ இது என்னால முடியாது இந்த சப்ஜெக்ட். அதாவது இப்ப சொல்ல போறோம், வைராகியம் இதெல்லாம் பண்ணணும், அங்க பற்று வைக்காத, இங்க பற்று வைக்காத, இந்த மாதிரி இருக்காத, இந்த மாதிரி இருக்காத, ரொம்ப போய் ஒட்டிக்காத, ரொம்ப போய் ஈசிக்காத, ரிலேஷன்ல எல்லாத்தையும் சொல்ல போறோம். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மாமி என்ன பண்ணா, என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாது, நான் எல்லாரு கூடயும் சொல்ல உள்ளோன்னு எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவ கிளாஸ்க்கு வரல. அந்த மாதிரி தெளிவா முடிவு பண்ணணும். மாமன்ட்ட சொல்றார் ஒருத்தர், தன்னுடைய சொந்த மாமாட்ட, ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிற்த்திஹி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிற்த்திஹி. துரியோதனன் புத்திசாலி, இன்டெலெக்சுவல் ஃபெலோ. என்ன, அவனுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு தெரியும். ஆனா எது கரெக்டோ அதை அவனால
ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றான். தர்மம் எதுன்னு தெரியும், அதுல பிரவருத்தி பண்ண முடியல. அதர்மமும் எதுன்னு தெரியும், அதை விட முடியல. புரியுது இல்லையா? இது ஃபண்டமெண்டல் தர்மா தர்ம விவேகம். இங்க நம்ம பேசியது இம்பர்மனன்ட் பர்மனன்ட் பேசுவோம். அந்த இம்பர்மனன்ட் தான் நம்ம என்ன பண்றோம், அனித்தியம். அனித்தியம்னா அந்த சொல்லு உங்களுக்கு புரியும். ஒன்னு ரொம்ப முக்கியமா இப்போ இத்தனை நேரம் பேசின விஷயம் இந்த அனித்தியம்ங்கிறது நாலேஜ். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஏற்படக்கூடிய நாலேஜ் அது. சரியா? அத டீட்டெயிலா என்னங்கிறத ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்தது என்ன, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த அனித்தியமான விஷயத்துல சப்போஸ் நம்ம டிபெண்டா இருந்தோம். இப்ப நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ இதுல எல்லாம் நீங்க டிபெண்டா இருக்கேலா, எமோஷனலி, இன்டெலெக்சுவலி, பிசிக்கலி, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க டிபெண்டா இருந்தேன்னா யாருக்கு கஷ்டம்? நீங்க புது போன் வாங்கியிருக்கேன், என்ன நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல அந்த ஸ்கேனிங் இருக்கும். உள்ள அந்த காயின் டிக்கெட் வாங்கிட்டு, நீங்க அந்த சைடு மெட்ரோ நீங்க யூஸ் பண்ணிருந்தா தெரியும். டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஸ்கேனிங் மிஷின் ஏர்போர்ட்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கேனிங் மிஷின்ல உங்களுடைய பேக்கை போட்டுட்டு நீங்க உங்களை இப்படி ஸ்கேன் பண்ணுவான். அதுக்கப்புறம் அங்க போய் பேக் எடுத்துட்டு நீங்க ட்ரெயின் ஏறணும். அந்த இடத்துல எல்லாரோடைய போக்கஸ் என்ன இருக்கும், பேக் எங்க வைக்கலாம், எப்ப உள்ள போலான்னு. அந்த நேரத்துல பாக்கெட்ல இருக்கிற போனை ஒருத்த எடுத்துட்டான். நான் இப்படி கிராஸ் பண்ணி வரேன், பேக் எடுக்க போறேன், போன் இங்க இருந்தது எங்க போச்சு அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள போலீஸ்காரன் கையில கொடுக்கறான். சார் அவன் சின்ன பையன் எடுத்துட்டான். சப்போஸ் அந்த போன் அப்படியே தொலைஞ்சு போயிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த போன் மேல நான் அட்டாச்மெண்டோட இருந்து, அந்த போன் எனக்கு இவா கொடுத்தது அவா கொடுத்தது அப்படின்னு அதுல நிறைய சென்டிமெண்ட்லாம் ஏத்தி வச்சுட்டு டெய்லி அந்த போனை பார்த்தாதான் எனக்கு நாள் நல்லா இருக்கும். இப்படிலாம் நிறைய ஆஸ்பெக்ட்ல நம்ம போன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு விஷயத்து மேல நான் டிபெண்டா இருந்து, ரிலேஷன்ஷிப் மேல டிபெண்டா இருந்து, அந்த மாதிரி இருந்தேன்னா அதுல ஒரு கிளிச் ஏற்படும் போதோ, ஒரு பிளக்சுவேஷன் ஏற்படும் போதோ, இல்ல நான் எதிர்பார்த்த மாதிரி அங்க நடக்கலையோ, இல்ல எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துருத்தோம்னா எப்படி இருக்கும்? எனக்கு டிப்ரெஷன், துக்கம், துயரம். கரெக்ட்? அப்போ அனித்தியமான வஸ்து மேல நான் எவ்வளவுக்கு டிபெண்டா லீன் பண்ணி இருக்கேனோ அவ்வளவுக்கு கஷ்டம், துக்கம் எனக்கு இருக்கு. கரெக்டா? ஒத்துக்கலாமா அது? அப்போ விவேகம்ங்கிறது எது அனித்தியம்னு தெரிஞ்சுண்டு எது நித்தியம்னு தெரிஞ்சுண்டு அந்த நித்தியத்தை புடிச்சுக்கோ. சாதாரணமா சொல்லுவோம்ல, புடிச்சாலும் புளியங்கொம்பு புடின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஏன் அப்படி சொல்றோம்? மாமர கொலையை பிடிச்சா என்ன ஆகும்? பட்டக் 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 பட்டக்குன்னு சேர்ந்து எல்லாம் அந்த இன்னும் எவ்வளவு விழுந்துட்டு இருந்தோம் அதோட கொஞ்சம் ஃபாஸ்டா விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். புளியங்கொம்பை பிடிச்சா, அதாவது எது நித்தியமோ, எது ஸ்டேபிளோ அது மேல நீ சப்போஸ் டிபெண்டா இருந்தேன்னா லாஜிக்கலா என்ன ஆகிறது? உனக்கு துக்கம் துயரமானது கிடையாதுங்கிற மாதிரி டெரைவ் பண்ணலாம். சரியா? இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கலாம், ஃபர்தரா பார்க்கலாம். அப்போ நான் செக்யூரிட்டி, என்னுடைய செக்யூரிட்டி, பீஸ் அண்ட் ஹாப்பினஸுக்கு எது நித்தியமோ அதை டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னா, என்னது எது நித்தியம் எது நித்தியம், அந்த நித்தியம் என்னன்னு சொல்லிடுங்களேன். சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அப்படி அந்த மணிரத்னம் படம் மாதிரி அப்படியே பில்டப் பண்ணிட்டே போனோம்ல, சரியா? இல்லைன்னா டக்குன்னு தூங்கிடுவோம். உங்களை சொல்ல, அப்போ என்னுடைய செக்யூரிட்டி, பீஸ், ஹாப்பினஸுக்கு எது நிரந்தரமோ, எது பர்மனன்ட்டோ, எது நித்தியமோ அது மேல நான் சார்ந்து இருந்தேன்னா எனக்கு அது நன்மையை, மேன்மையை, ஸ்ரேயஸ கொடுக்கிறது. அடுத்தது என்னது? இக முத்திர பலபோக விராகஹா. இக முத்திர பலபோக விராகஹா. எது வைராகியம், எது விராகஹா? விரக்தஹான்னு அந்த சொல்ல பார்த்தோம் இல்லையா? எது வைராகியம் அப்படின்னா, இகனா இங்கே அல்லது பூலோகத்தில், அமுத்திரனா பர 17 14 லோகம் சொல்றோம் இல்லையா? அந்த லோகம். இந்த லோகம் எல்லாம் லோக பிராப்தி கர்ம பலன். ஒரு லோகத்தை நீங்க அடையணும் அப்படின்னா அது என்னது? உங்களுடைய கர்மாவுடைய பலன்.
அப்போ இந்த பூலோகத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்ணின கர்மாவுடைய பலன். அப்புறம் இந்த கிளாஸுக்கு வேற வந்திருக்கோமே, சதகோட்டி, அந்த ஸ்லோகன் ஞாபகம் இருக்கோ? அப்கோர்ஸ் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன், எழுதி ஒட்டின் இருப்பேன் வீட்டுல, ஐ ஹோப். சதகோட்டி கர்ம புண்ணிய பலஹா அப்படின்னு முன்னாடி ஸ்லோகத்துல படிச்சுட்டோம். அது மனசுல இருக்கணும். அப்போ பலன் சொன்னா கர்ம பலன், அதோட சேர்ந்து போகஹா, போகஹான்னு ஒரு சொல்லு போடுறாரு பாருங்க. அப்போ அந்த கர்ம பலத்துல ஒரு இச்சை, ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அந்த போகம், அந்த சுக புத்தி, இதெல்லாம் கிடைச்சு இதெல்லாம் நான் அனுபவிச்சேன்னா சூப்பர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது அந்த போகம். இப்ப ரத்னகிரீஸ்வரர் உங்க முன்னாடி நீங்க எல்லாம் நல்ல கிளாஸ்க்கு வர்றதுனால எல்லாரையும் நான் கைலாசத்துக்கு கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியா? சரி, போயிட்டு எப்ப திரும்பி வருவோம்? நம்ம பத்ரிநாத் கேதார்நாத் போற மாதிரி போயிட்டு திரும்பி வருமா? பகவானே கூப்பிடுறார். சரி, ஓகே. அப்போ ஒரு லோகத்துக்கு ஒரு விஷயத்த இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா அது மேல ஒரு ஆசை அதை அடையணும், அதை அடைஞ்சுட்டா நல்லா இருக்கும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கர்ம பலன் இங்க ஹையஸ்ட் சொல்றது. இந்த கர்ம பலனுடைய என்ன ஆசை ஏற்படுமா? நான் பிரம்மாஜி ஆகணும். அதுக்கெல்லாம் யாகம் யஜ்ஞம்லாம் இருக்கு, புரியுதா? நீங்க யஜ்ஞ யாகம் எல்லாம் வேத விதி பண்ணேன்னா என்ன, நீங்க நெக்ஸ்ட் பிரம்மாஜி ஆகலாம். அப்போ இங்க என்ன சொல்றதுன்னா இக அமுத்திர, அதனால இக அமுத்திர பல, அந்த லோக பிராப்தி, இந்திரன் இந்திராதி இந்த தேவதா அந்த பொசிஷன் போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போஸ்ட் உட்பட அந்த லோக பிராப்தி, அதுல இருக்கக்கூடிய சுக புத்தி அல்லது பற்று அல்லது அட்டாச்மெண்ட், வைராகா, அது இல்லாமல் இருப்பது வைராகியம். அது மேல இருக்கக்கூடிய பற்று அட்டாச்மெண்ட், அந்த சுக புத்தி இல்லாமல் இருப்பது வைராகியம். தது அனந்தரம். எது அனந்தரம்? எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரிஞ்சு அந்த அனித்திய வஸ்து மேல அந்த அனித்திய வஸ்து கொடுக்கக்கூடிய பலன், அந்த பலன் மேல வரக்கூடிய சுக புத்திய விராகம் பண்றது, தியாகம் பண்றது வைராகியம். விவேகஜன்ய வைராகியம். விவேகத்திலிருந்து வைராகியம் ஏற்படும். நாளையில இருந்து நீ இன்னைக்கு என்னத்த காஃபி கொடுத்திருக்க, 10 வாட்டி நான் கேட்டதுக்கு அப்புறம் 11 வாதி கொடுத்திருக்க, அதுவும் பாதி சக்கரை நீ போடவே இல்லை, எவன் இந்த காஃபியை குடிப்பான்? இனிமே எனக்கு காஃபியே வேண்டாம். காத்து மாமா வைராகியமா காஃபியை விட்டுட்டார். இது வைராகியம் இல்ல, இது பிடிவாதம் இல்ல, வேற ஏதாவது சொல்லிக்கோங்க வேர்டு. ஆனா வைராகியம் இல்ல. வைராகியம் எது? வைராகியமா இருந்தா ப்ராப்ளம் இல்ல, இருந்தா நோ ப்ராப்ளம், யூஸ் பண்ணிப்பேன், இல்லைன்னா நாட் அ பர்டன். அறிவு, நாலேஜ். இப்ப நீங்க சின்ன வயசுல பலூன் யூஸ் பண்ணேன், கரெக்டா? அந்த பலூன் விளையாடி, எல்லாரும் பலூன் விளையாடி இருக்கோம், பலூன் வேணும்னு அழுதுருக்கோம், பலூன் உடஞ்சா அழுதுருக்கோம், கரெக்ட்? இப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப உங்கள்ட்ட ஒரு பலூன் கொடுத்தா, என்ன இவர் பலூன் நம்ம கிட்ட கொடுக்கறார் அப்படின்னு ஃபர்ஸ்டே ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். சப்போஸ் அந்த பலூன் உடஞ்சிருத்துன்னா அழுவேலா? ஓகே, பலூன் உடஞ்சு போச்சு, கரெக்ட்? பலூன் வந்தாலும் ஓ வண்டர்ஃபுல் அந்த மாதிரி சந்தோஷமும் இல்ல, பலூன் உடஞ்சாலும் ஐயோ போயிடுதே கிடையாது. இப்ப அந்த பலூன்கிற ஆப்ஜெக்ட் மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம். அந்த என்ன ஆப்ஜெக்ட் நீங்க பாத்துக்கோங்க, அது ரிலேஷனா இருக்கலாம், பர்சனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், கரெக்ட்? அப்போ அந்த பலூன் விஷயத்துல எனக்கு வைராகியம்னு சொல்லலாமா? ஒரு உதாரணம் தான். எப்படி அந்த பலூன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லையோ, பலூன்னா உடையும்ங்கிற அறிவிலேந்து எனக்கு இந்த வைராகியமானது ஏற்பட்டதோ, அதே மாதிரி இந்த மொத்த உலகம், இந்த உலகம் 14 லோகம், அதுலேருந்து ஏற்படக்கூடிய பலன் சுகம் எல்லாமே அனித்தியம்னு புரிஞ்சுண்டு அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை,
இல்லைனாலும் துக்கமோ துயரமோ கிடையாது. புரியுது இல்லையா? அகைன் क्वेश्चन மார்க் கண்டினியூஸ். நித்தியம்னா என்ன? கரெக்டா? அதுக்கப்புறம் ஷமாதி ஷட்க சம்பத்தி, இததான் நம்ம பார்த்தோம். ஷமாதி ஷட்க சம்பத்தி. இந்த ஷம ஆதி பார்த்தோம் இல்லையா? ஷம தம உபரம திதிக்ஷா, அதற்கு மென்டல் டிசிப்ளின் பேரு. இந்த 6 விஷயத்துக்கு அந்த மென்டல் டிசிப்ளின் என்னவா? ஷட்க சம்பத்தி. அது அதுதான் உண்மையான என்னுடைய வெல்த், இன்டர்னல் வெல்த். எனக்கு இருக்கக்கூடிய சொத்து என்னது? எனக்கு 5 இடத்துல வீடு இருக்கு. அடையார் மெயின் லொகேஷன்ல, பெசநகர் மெயின் லொகேஷன்ல எனக்கு ஒரு பெரிய பிளாட் இருக்கு. அதுல நான் எல்லாத்தையும் ரெண்ட் விட்டுருக்கேன். கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா இருக்கேன் எல்லாம் சொல்லி கேட்டிருப்போம். அது சொத்துவானா? அது சொத்து கிடையாது. அது என்னது? அனித்யம். அது புரிஞ்சுண்டா சரி. சரியா? ஷட்க சம்பத்தி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வெல்த். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு, இந்த ஞானத்துக்கு, எந்த விஷயத்துல நான் போக்கஸ் பண்ணி அந்த லட்சியத்துல கண்டினியூ பண்றதுக்கு, அதுலயே தொடர்ந்து நான் ஒர்க் பண்றதுக்கு, அதுல சப்போஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரலைனாலும் அதை புரிஞ்சுண்டு நடக்கிறதுக்கு ஒன்னொன்னு சொல்ல போறோம். அப்புறம் வேதம் தான் பிரமாணம்னு அதுக்கு வேலிடிட்டி கொடுத்து அதையே தொடர்ந்து பண்றது இந்த மென்டல் டிசிப்ளின். அப்ப என்னுடைய மென்டல் ஸ்ட்ரெங்க், மைண்டோடைய ஸ்ட்ரெங்க், இம்யூன் சிஸ்டம் எது வேணா சொல்லிக்கலாம். சரியா? அடுத்தது என்ன சொல்றார்? முமுக்ஷுத்வம் இது ஸ்புடம். முமுக்ஷுத்வம்னா மோக்ஷ இச்சு. யாரு மோக்ஷத்தை விரும்புறானோ அந்த இச்சை உடையவன் முமுக்ஷு. முமுக்ஷுத்வம் அந்த குவாலிட்டி, அதுக்கு ஆசைப்படுறது முமுக்ஷுத்வம் இது ஸ்புடம். இது தெளிவா எல்லா சாஸ்திரத்திலையும் எல்லா இடத்துலயும் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு 2வது லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் விவேக வைராகிய ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம். இது 4 என்ன அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகம். பிரம்ம சத்யம் ஜகன்மித்யேத ஏவம் ரூபோ விநிஷ்சயः சோயம் நித்யா நித்ய வஸ்து விவேகः விவேகஸ் சமுதாஹ்ருதः. அப்போ இந்த ஸ்லோகத்துல வாட் இஸ் விவேகம், ஃபர்ஸ்ட் விஷயத்தை எடுத்துக்கிறார். விவேகம்னா என்ன அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இது விநிஷ்சயா. இப்படி நீ புரிஞ்சுக்கிறது தான் நித்யா நித்ய வஸ்து விவேகா. எது நித்தியம் எது நித்தியம் எது நித்தியம்னா பிரம்ம சத்தியம். பிரம்மன்னா என்ன? பிரம்மன்னா பிருஹத். பிரு தாத்துலேந்து வருது. பிருஹத் அப்படின்னா இன்ஃபைனைட். எது அனந்தமோ, எது லிமிட்லெஸ்ஸோ அது பிரம்மன். சாஸ்திரம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அது ஃபர்தரா இதோடைய விசாரம் அப்புறம் பார்க்கலாம். இங்க பிரம்மன் அப்படின்னா பரமாத்மா, பகவான். சரியா? மகா வாக்கியம் என்னது? அகம் பிரம்ம அஸ்மி. அப்போ என்ன ஆகிறது இந்த பிரம்மன்? அப்போ நித்தியமானது ஈஸ்வரன், பகவான், பரமாத்மா, பிரம்ம நித்தியம். அந்த பரமாத்மாவுடைய உண்மையான அர்த்தம் என்னது? லட்சியார்த்தம் என்னது? அகம். அப்ப எது நித்தியம்? நான் தான் நித்தியம் அப்படின்னு வருது. நானா நித்தியம்? அப்ப அந்த நானுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? டிஃபரன்ஸா இருக்கா? புரியுறதா? கன்ஃபியூஷன் ஏற்படுறதா? அது என்னங்கிறது நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். இப்ப பிரம்ம சத்தியம். எது பிரம்மனோ சத்தியம் அப்படின்னா அபாத்தியம் சத்தியம். எதனாலும் நீக்க முடியாதோ, எது எக்ஸிஸ்டன்ஸோ, எது இருப்போ, திரிகாலே அபிதிஷ்டதி, எல்லா காலத்திலையும் எது இருக்குமோ, அதான் முன்னாடி சொன்னேன், அது சத்தியம். சத் 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 எக்ஸிஸ்டன்ஸ குறிக்கிறது.
இது அப்படின்னு சொல்லும் போது அதோடைய ரூபம் பேர் எல்லாம் தெரியலனா கூட நான் எதை குறிக்கிறேன்? ஒண்ணு இருப்ப குறிக்கிறேன், எக்ஸிஸ்டன்ஸ் குறிக்கிறேன். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இல்ல செக் பண்ணி பாருங்க. நீங்க சப்போஸ் இங்க 3 மணிக்கு வரையல் கோவிலுக்கு, இங்க யாருமே இல்லையே, ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இங்க யாருமே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? சில பேர் கரெக்ட்ன்றா, சில பேர் தப்புன்றா. நீ இல்லன்னு சொன்னா கூட அந்த இல்லைய இல்லங்கிற தெரிஞ்சுக்கிறவன் இருக்கான்ல, கரெக்ட்? அப்போ ஒண்ணுமே இல்லாததையும் ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்த வேணும். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு இல்லாமல் எப்பவுமே கிடையாது, அதனால அது அபாத்தியம். அப்படிப்பட்ட சைத்தன்ய தத்துவம், அப்படிப்பட்ட பரமாத்ம தத்துவம் பிரம்ம சத்தியம். இது பிரம்மன்னா என்ன, சத்தியம்னா என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம ஆச்சாரியாலே பண்ண போற. இப்போதைக்கு பிரம்ம பரமாத்மா ஆத்மா சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது நித்தியம். ஜகன் மித்யா இதி ரூபேன. இந்த உலகம் எப்படி இருக்கான்? இந்த உலகம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்தோம். பரமாத்மா நித்தியம், பிரம்ம நித்தியம்னா மிச்சதெல்லாம் என்னது? அனித்தியம்னு சொல்லணும், கரெக்ட்? அப்போ எது எல்லாமே மொத்த ஜகத், எனிதிங் தட் கேன் பி ஆப்ஜெக்டிஃபைடு, anything that is an object, correct? Anything that can be made available for experience. எது திருஷ்யம் தது ஜடம் தது அனித்யம். இந்த இடத்துல ஜகன் எப்படி இருக்கு? ஜகத்து என்டையர் சிருஷ்டி எப்படி இருக்கு? கண்டினியூஸா மாறிண்டே இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்க கேட்டு இருக்கேன். 1 செகண்ட் முன்னாடி நீங்க யாரோ, இப்ப நீங்க அது கிடையாது. 1 செகண்ட் முன்னாடி நான் யாரோ, நான் அப்படி கிடையாது. இந்த பாடி லெவல்ல சொல்றேன். ஏன்னா எவ்ரி மில்லி செகண்ட், எவ்ரி செகண்ட் ஆயிரக்கணக்கான செல்லு வருது, ஆயிரக்கணக்கான செல்லு போறது. அப்ப இந்த உடம்பு பாக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே மாறாத மாதிரி தானே இருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு பார்க்கும்போது நீங்க யாரும் மாறாத மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு. இல்ல நீங்க முன்னாடி நான் கோபமா பேசினேன், இப்போ அப்படி சொல்லல, பார்க்கும்போது நார்மலா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள மாறிண்டே இருக்கு. திருஷ்ட நஷ்ட சுபாவான்னு பேரு இதுக்கு. அது மாதிரி இந்த தூண் இருக்கு, கரெக்ட்? இந்த தூண் எப்படி இருக்கு? நமக்கு அப்படியே இருக்கு. தெரியுமா ஒரு செகண்ட் அதுவும் அழிஞ்சுட்டு இருக்குன்னு? இட் இஸ் ஏஜிங். உள்ளுக்குள்ள எலக்ட்ரான், போட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில. என்னுடைய மாமா வந்திருக்காரு, அவர் ஐஐடி பிசிக்ஸ் ப்ரொஃபசர். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சரியா? இப்போ ஒரு விஷயமும் கான்ஃபிகரேஷன் வைஸ் there is a continuous change, there is a continuous decomposition. நமக்கு பர்செப்ஷனுக்கு அவைலபிளா இல்லாம இருக்கலாம். அப்போ மொத்த ஜெகத் எப்படி இருக்கு? அனித்தியமா இருக்கு. உங்களுடைய வரக்கூடிய தாட்ஸ் எப்படி இருக்கு? எண்ணங்கள் இப்படி சொல்லிண்டே இருக்காரு. டைம் வேற என்னாச்சு? இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியுறதா? ஒரு 2 செகண்ட்ஸ்ல 3 தாட் வந்துருது பாருங்க. முடிப்பாரா? எனக்கு புரியுறதா? புரியலையா? கண்டினியூஸா தாட்ஸ் மாறிண்டே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தாட்டே மாறாம அப்படியே இருந்ததுன்னா இங்க இருந்து உங்களால வீட்டுக்கே போக முடியாது, அப்படியே உட்காந்துருப்பேன். தாட் மாறினாதான் எழுந்துக்க முடியும். நான் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் வரணும். இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு தாட்டோட சேஞ்ச் வரணும். அப்பதான் போக முடியும். அங்க போய் நான் சாப்பிடணும், வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அது ஸ்டாக்னன்ட் ஆயிடக்கூடாது. நான் இப்ப சாப்பிடணும், அடுத்த தாட்டு, இதெல்லாம் வருது இல்லையா? கண்டினியூஸா என்டையர் அனாத்மா அல்லது ஆத்மா அகம், மிச்சது எல்லாமே அனாத்மா. அந்த அனாத்மாவுடைய சுபாவம் அனித்தியமா இருக்கு. இங்க ஜெகன் மித்யா இதி, எது அனித்தியமோ, எது மித்யாவோ அது அனித்தியம். அல்லது எது சத்துவம் இல்ல அசத்துவம் இல்ல அது மித்யா. சதசத் விலக்ஷணா இது மித்யா. அல்லது
இந்த மொத்த ஜகத்து பிரம்மனை சார்ந்து இருக்கிறது, டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு. என்ன இங்க அன்னைக்கு கூட சொன்னேன், இது முன்னொரு கிளாஸ்ல நான் குடிக்கும் போது இது வெந்நீரா இருந்தது, இப்போ ஜில்லுன்னு இருக்கு. அப்போ நான் வெந்நீர்னு சொல்றத எப்படி இருக்குது, ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீட் எப்படி இருக்கு, டெம்பரரியா இருக்கு. அந்த வெந்நீருங்கிற ஸ்டேட்டஸ் எப்படி கிடைச்சது, அதுக்கு நெருப்புல சூடு பண்ணதுனால அந்த விஷயம் கிடைச்சது. கரெக்ட். அப்போ அந்த வெந்நீரை மட்டும் யோசிங்க. அப்போ அந்த வெந்நீருங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் எதை சார்ந்திருக்கு, அதுல இருக்கக்கூடிய சூடை சார்ந்து இருக்கிறது. கரெக்ட் சொல்லலாம் இல்லையா? இப்ப நீங்க கண்ணுல மூக்குல காதுல எல்லாம் போட்டிருக்கேள், நகை போட்டிருக்கேள். கரெக்ட். அது நகைன்னு சொல்றது எதை சார்ந்து இருக்கு, தங்கத்தை சார்ந்து இருக்கிறது. கரெக்ட். ஆர்னமெண்ட் எதை சார்ந்து இருக்கு. அதே மாதிரி ஃபர்தரா டீட்டெயிலா சொல்ல போறாரு, மொத்த பிரபஞ்சம் சிருஷ்டி பிரம்மனை சார்ந்து இருக்கிறது. எதனால் எல்லா விஷயத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பானது ஏற்படுறதோ அது பிரம்மன். எல்லா விஷயம் பிரம்மனை சார்ந்து இருப்பதனால் அது மித்யா, டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். கொஞ்சம் டெக்னிக்கலான டாபிக், ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி நீ புரிஞ்சுண்டு இதுதான் நித்தியம், இது அனித்யம், இதுதான் நித்யானஸ்த வஸ்து விவேகா. பிரம்மன் பரமாத்மா நித்தியம், மிச்சதெல்லாம் மித்யாவா அனித்யமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு நித்யானித்ய வஸ்து விவேகா. வினிஷ்சயா, வினிஷ்சயான்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க. வினிஷ்சயானா ஷுவர், கண்டிப்பாக, சர்டன், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி முடியும் அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணேன, என்னுடைய அனுபவத்துல அனித்யம் தெரியும். அப்படி இல்லையா அனுமானம். என்ன அனுமானம்? எங்க பக்கத்தாத்துல நேத்திக்கு தான் நன்னா பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு காத்தால போயிட்டார். கரெக்ட். அப்ப என்ன நீ புரிஞ்சுக்கணும், அவர் போயிட்டார் பாவம், அவருக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணுமா? ஒரு நாள் நமக்கும் so we are able to infer பண்ண முடியறது இல்ல. கௌதம புத்தன் ஒரே ஒரு டெட் பாடி பார்த்தான், ஃபுல்லா அவனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த இது எல்லாமே அனித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம். நம்ம டெய்லி ஹிந்து பேப்பர்ல அந்த அபேச்சுவரி பார்த்து போயிட்டான், நல்லாதான் இருக்கான். அப்பவே தெரியும் போக்கே சரியில்லை, அவன் அப்படிதான் ஆகும் போல இருக்கு. ஏதாவது புரியறதா அவனுக்கு? இன்ஃபர் பண்ண முடியறதா? புத்தனாக முடியறதா? ஒரே ஒரு விஷுவல், ஒரே ஒரு சீன் அவருக்கு போதும் லைஃப்ல. ஓகே, எது நித்தியம்? அதுக்கு நீ இப்பவே உங்களை எல்லாம் எதுவும் பண்ண சொல்லல. என்ன இந்த விஷயம் என்னங்கிறது அனுமான பிரமாணம். கரெக்ட். அதுக்கு அடுத்தது ஸ்ருதி பிரமாணேன, இந்த சாஸ்திரம் என்ன நிறைய விஷயம் நமக்கு உபனிஷத் சொல்றது. க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி, உன்னுடைய புண்ணியம் எல்லாம் நீ அடைஞ்ச விஷயம் எல்லாம் ஒரு நாள் உனக்கு இதுவாயிடும், திரும்பி நீ இதை பண்ணணும், இது எல்லாமே சொல்றது. அப்போ அனுபவம், அனுமானம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், இது மூலியமா நீ நிச்சயம் பண்ண எது எது அனித்யம் எது நித்தியம் அப்படின்னு பண்ணிட்டு கீதையில சொல்ற ஜாதஸ்ய ஹித்ருவோ மித்ருஹு மிருத்யுஹு, பிறக்கிறதா சாக முடியும், சார்ந்தா பிறக்க முடியும், இப்படி சொல்றார் பகவான். அப்போ பிரம்மன் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி பார்த்தோமோ அயம் நித்யா நித்திய வஸ்து விவேகா இது சமுதாகிருதம், அப்படி சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. இதுதான் நித்யா நித்திய வஸ்து விவேகம். பரமாத்மா நித்தியம், மிச்சதெல்லாம் அதை பரமாத்மாவை சார்ந்து இருக்கிறது, மிச்சதெல்லாம் மித்யா அல்லது அனித்யம் அப்படின்னு. இது நித்யா நித்திய வஸ்து விவேகா. அப்போ இந்த விவேகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சின்ன ஐடியா இருக்கு. என்ன இது தோஷத்ரயம்னு பேரு. என்ன தோஷத்ரயம் என்னங்கறது இப்ப பேரை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த கான்டெக்ட்ல.
என்ன விஷயத்த நீங்க கர்ம பலன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும், என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த அனுபவத்தை அறிவா ஆக்கணும். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, லைஃப்னா அப்படிதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அனுபவத்தை எப்படி அறிவாக்கணும் அப்படின்னா, அந்த அனுபவத்துல உங்களுக்கு துக்கம் கலந்த, உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஹாப்பி விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா அதுல துக்க மிஸ்ரிதம், துக்கம் கலந்த சுகமாக இருக்கும். இல்ல சப்போஸ் அந்த மொமெண்ட்ல எல்லாமே பர்ஃபெக்டா வண்டர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கூடவே ஒரு தாட் வரும், இது இப்படியே இருந்துருமா, இல்ல இது நல்லா எல்லாமே நல்லா நடக்கிறதே ஏதாவது ஆயிடுமா, வருதா? கரெக்ட். அப்போ என்ன நமக்கு சுகம் நமக்கு ஒரு விஷயத்துல இருந்து அடைஞ்சாலும் அது துக்கம் கலந்த சுகமா இருக்கு. ஒரு விஷயத்தை அடைஞ்சாலும் அது கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போனா ஒன்னும் கஷ்டம், பிரிஞ்சு இருக்கும் போதே பிரிஞ்சு போக கூடாது, அது போயிடக்கூடாது. கரெக்ட். சோ துக்க மிஸ்ரிதம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, அதிருப்தி ஏற்படுறது. என்ன பண்ணாலும் எல்லாமே கரெக்டா இருந்தது, இருந்தாலும் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், வண்டர்ஃபுல் கல்யாணம் நல்லா பண்ணி வச்சுட்டே, எல்லாம் சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், ரசத்துல மட்டும் கொஞ்சம் தூக்கலா மஞ்சளை போட்டுட்டான் பாருங்க, அதை மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுங்க, அவ்வளவுதான். கேட்டரிங் அப்பதான் எக்ஸ்ட்ராவா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணல செட்டில் பண்ணிட்டு வந்திருப்போம். அதிருப்திகரம். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க எதுக்கு இந்த மாதிரி சாதாரணமா உதாரணம் சொல்றேன்னா, நம்மளோட ரிலேட் பண்ணிட்டு அதை அடுத்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸோ ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம ரிலேட் பண்ணிட்டு இதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் என்னது, பந்தகத்துவம். ருசி கண்ட பூனை சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்த ருசி கண்டுட்டோம்னா என்ன ஆகும், அது இருக்கும்போது அதை அப்படியே என்ஜாய் பண்ணுவோம், அது இல்லாத போது அதை எப்பனா திரும்பி பண்ணலாம். அன்னைக்கு அடையார் ஆனந்த பவன்ல அந்த கசாட்டா ஐஸ்கிரீம் கொடுத்தானே, எவ்வளவு நல்லா இருந்தது அந்த கசாட்டா ஐஸ்கிரீம். அந்த கசாட்டா எப்ப சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் இல்ல முன்னாடி, ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை விட அதிகமா அதை பத்தி சிந்தனை. இது அப்படியே போய் போய் ஐஸ்கிரீம் முன்னாடி போய் நிக்க வச்சிடும். பந்தகத்துவம், உன்னை அடிக்ட் பண்றது, என்ஸ்லேவ் பண்றது. எல்லா அனுபவம் இப்படி இருக்கும், எல்லா விதமான அனுபவம் இப்படி இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுண்டு இந்த மூணுத்தை கலந்துதான் நம்ம அனித்தியம்னு சொல்றோம். எதை இம்பர்மனன்ட் சொல்றோம் அப்படின்னா, இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அனித்தியம்ங்கிற நாலேஜ் உங்களுக்கு ஸ்புரிக்கணும். அனித்தியம், ஓகே இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இங்க என்ன சொல்றோம்னா, மொத்த பிரபஞ்சம், எனி டிரான்சாக்சன், எனி திங் தட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம எவ்வளோ ஃப்ரீடமா எல்லா விஷயமும் பண்ணலாம். எங்க ஆத்துல அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்றோம்ல, சரி அவருனா எங்க யாரும் தப்பா நினைச்சுக்கோனா, அவ அப்படிதான் ஏதோ ஒண்ணு ஒருத்தரை பத்தி கன்க்ளூட் பண்ணி அவளை அகாமடேட் பண்ணின்னு போல, அதே மாதிரி. அப்போ இது நித்யா நித்ய வஸ்து விவேகா. தத் வைராக்யம் ஜிஹாசாயா தர்ஷன ஸ்ரவணாதிபிஹி தேகாதி பிரம்ம பர்யந்தே அனித்யே போகவஸ்துனி. அப்போ விவேகத்திலிருந்து ஏற்படக்கூடிய விஷயம் இது எல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சுண்டு, எது நித்தியம், பகவான் நித்தியம், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் நித்தியம், அதற்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்னுடைய லைஃப்ல அந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை நோக்கி என்னுடைய ஜர்னி அமைச்சிக்கிறதுக்கு பேரு வைராகியம் பிளஸ் முமுக்ஷுத்வம். ரெண்டுமே வரும் இதுல. ஏன் அப்படின்னா, இது அனித்தியம், இது எனக்கு ரெண்டாவது ப்ரையாரிட்டி தான், எனக்கு ப்ரையாரிட்டி மோக்ஷம் அப்படின்னு இத நான் ஒரு விஷயம் தியாகம் பண்றேன் இல்லையா, இந்த இதுல இருக்கக்கூடிய சுக புத்தி, அனித்தில இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், அந்த புத்தியை தியாகம் பண்றதுக்கு பேரு வைராகியம். இதுதான் நித்தியம், இதை நாடிதான் நான் போவேங்கிறது முமுக்ஷுத்வம். இங்க என்ன சொல்றாருன்னா, சில புக்ல ஜுகுப்சா அப்படின்னு இருக்கும். ஜுகுப்சா அப்படின்னா ஜிஹாசா, ஜிஹாசானா ஹாத்தும் இச்சா, அல்லது ஒரு விஷயம் அனித்தியம், அது எந்நேரமும் எனி டைம் அது என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற அறிவோட
அது இருக்கும் போதும் அதை யூஸ் பண்ணும் போதும் இருக்கிறதுக்கு பேரு வைராகியம். எக்ஸாம்பிள் பலூன். அப்போ மைண்டோடைய ப்ரிப்பேர்ட்னஸோட இருக்கிறது. ராமா, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். அப்படி ஆகட்டும் தந்தையே. ராமா, நாளைக்கு நீ காட்டுக்கு போகணும். அப்படியே ஆகட்டும் தந்தையே. அது மட்டும் இல்ல, பட்டாபிஷேகம் உன்னுடைய தம்பிக்கு. இத்தனை நேரம் நீங்க சொன்னேன், ஓகே, அதை எப்படி அவனுக்கு நீங்க பண்ணலாம்? அப்படி கேட்கல அவரு. அப்படியே ஆகட்டும் தந்தையே. புரியுறதா? வைராகிய ஸ்வரூபம் நிகரவான். சரியா? அப்போ இந்த மைண்ட் ப்ரிப்பேர்டா இருக்கிறது, இப்படிப்பட்ட பக்குவத்துக்கு பேரு வைராகியம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இந்த அனித்திய வஸ்து மேல இருக்கக்கூடிய பற்றும் அட்டாச்மெண்ட்டையும் விட்டுட்டு எது நித்தியம் அதுல போக்கஸ் பண்றதுக்கு பேரு வைராகியம். இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 2 minutes. யஹ ஜிக்யாசா அனித்ய போக வஸ்துனி, அவரே சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த விஷயம் என்னை விட்டு போயிடும், இது இம்பர்மனன்ட் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை புரிஞ்சுண்டு அதை டீல் பண்றதும் எப்படியா? தேக ஆதி பிரம்ம பரியந்தம். இந்த உடம்பு மேல இருக்கிற பற்றுலேருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மாவோடைய பதவி. சப்போஸ் உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம், போஸ்ட் பொசிஷன் எது மேக்சிமம் அப்படின்னு நீங்க யோசிச்சேன்னா, மேக்சிமம் சதுர்முக பிரம்மாவுடைய பதவி. இந்த தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த பிரம்மாஜியோடைய பதவி மட்டும் எல்லாமே அனித்தியம். அதை புரிஞ்சுண்டு நீ இருக்கிறது, அந்த அறிவை அடைஞ்சு எதற்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது மேல நீ பற்று வைக்க கூடாது அப்படிங்கிற மனப்பக்குவம், அப்படிங்கிற நாலேஜ் வைராகியம். தர்ஷன ஸ்ரவணாதிபிகி, அப்படி எனக்கு புரியறது, தெரிஞ்சுக்கிறது. தர்ஷனஹா அப்படின்னா என்னுடைய அனுபவத்திலேருந்தும், அதுக்கப்புறம் ஸ்ரவணாதிபிகி நிறைய விஷயம். இப்ப ராமாயணத்திலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அந்த மாதிரி நிறைய இதிகாச புராணம், நிறைய சாஸ்திரம், எல்லாமே எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இதை கேட்டு தெரிஞ்சுண்டு நீ புரிஞ்சுண்டு இருக்கிறதுக்கு பேரு வைராகியம். என்ன புரிஞ்சுக்கணும்? இது எல்லாமே அனித்தியம். அதனால ரொம்ப சொல்லுவோம்ல, ரொம்ப ஈஷிக்காத போய். அதே நேரத்துல எங்கேயுமே ஹேட்ரட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன செய்யணுமோ அதை செய்யணும் வித் திஸ் நாலேஜ். அப்போ என்னாகும்? உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் ஏற்படும். ஐயோ போயிடுத்தே அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வருது இல்ல, அது இருக்காது. வாட் அப்படிங்கிறோம்ல, இம்மீடியட்டா சோ வாட். அப்படி உங்களுடைய மனசு இருப்பது, அப்படி உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுனா அதுக்கு பேரு வைராகியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.